அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் உலக BA2 சேனலோடாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். தயவு செய்து வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமூக ஊடகம் மற்றும் அரபிகளால் காப்பாற்றப்பட்ட எத்தனையோ பெண்கள், அதே மாதிரி நம்மளுக்காக குரல் கொடுக்கும் இன்று வரைக்கும் எத்தனையோ அரபிகள். ما في خسارة، أنا فيها الحمد لله، هذا أجر عند الله. عشان كذا أي نفر عندك شغال. அதே போல சமுதாய சீர்கேட்டில் மிக முக்கிய பங்களிக்கும் ஒரு சிலர். ஆனால் இவர்களுக்கு பாரதூரம் என்னவென்பது தெரியாததே නිදර්ශனம். இதற்கான காரணம் இருக்கின்றது. අපි දරුවක් වීඩියෝ අයින් කරන්නම්. ඔයා මේ අකුන්ට් එකයි තවයි ටිකක් එද අකුන්ට පණ යන බකුන්ට බැන්න අර පොන්නේ මේ කෝලිත අර ගෑනු පෙරේත ආදාදාදායිල කොමර්ස් ගන්න හිඟන්න ඌට එකයි හැමෝටම අර තම්බියා පරහන් සර්පන්ට එකයි. ඔයා දිව දෙක ගේනිය කින්ට එපා. අම්මලට ලැජ්ජයි. හරිද? තමන්ගේ දරුවා නැති වෙලා මාස 3ක් ගියේ නෑ. තව මාසයක්වත් උන්නේ. ඒ දරුවා වෙනින් පින්දහමක් කරන්න. එක එකාට වුණු විදිහට ඔයා මේ ලයිව් වල ගිහින් මේ දෙකට නැමෙන්න එපා. මොකද අක්කොල්ලා මාත් එක්ක දැන් ගොඩාක් වයිරින් තරහින් ඉන්නේ. ඌ එදා ඉඳලා මාත් එක්ක තරහයි. එදාට ඌට එදා අක්කුන්ට මාව ගැම්ම බුලට් එක අද අක්කුන්ලට මාව පේන්න බෑ. අක්කු උඹ හරි පිරිමින් නම් බා හිතට එකඟව කතා කරපන්. උඹට ඔක්කොම දන්නව නේද? උඹ මැරිලා ඉපදුන්නේ නෑනේ. උඹලා ඔක්කොම එකතු වෙලා ගහන මට ගහපළු. උඹලා අර පොන්නේ කෝලිතයා ඔක්කොම එකතු වෙලා ගෑනු පිට ගෑනු දාලා මාව ගෙහුවා. මගේ හුද්ද සැචටෙන් මම ජීවත් වෙන්නේ. ඉන්දික මල්ලි කියලාත් මම වීඩියෝ කයින් කළේ නෑ. මම සමාව ගන්න ඒ රටේ. හරිද? ஒரு பக்கம் இந்த மதம் சார்ந்த இழிவுபடுத்துதல், இவங்கெல்லாம் மைரண்டு போச்சு, இவங்கெல்லாம் எங்களை திட்டினதுக்காக எங்களுடைய பட்டங்கள் கீழே விழ போறது இல்லை. ஆனா இந்த மாதிரியான கலைகளை பிடுங்காவிட்டால் எதிர்வரும் கால சமுதாயத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சீர்கேடாக மாறும். அடுத்தது பல நல்ல மனிதர்களின் மனதை குழப்பும் சூழல் உருவாகும். இதே மாதிரி தான் சட்ட ரீதியா பார்ப்போம் அப்படின்னு இவங்க ஒரு குரல் கொடுத்துருக்குறாங்க. சட்ட ரீதியா சட்ட நடவடிக்கைனா என்னன்றது தெரியுமா? அதுக்கான காரணம் இப்போ ஒரு சகோதரி எனக்கு அனுப்பிய வாய்ஸ் கார்ட். அவங்களுடைய மாமா இவங்களுடைய வீடியோ பார்த்துட்டு அவங்களிடம் கேட்ட கேள்வி கொஞ்சம் இருக்குது. உண்மையிலே அவங்களுக்கே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க திணறடிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா இதில் அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஒன்று எச்சில கூடி தொப்பி வீஸ் பண்ண முடியாத அந்த அளவுக்கு மிக படு கேவலமான சில வார்த்தைகள். الحين ذاكل كويت لا جيب دام ولا ساي كولا ذاكل بيت تباكا عرفتي عمر سنين ناصرين ما عرف عربي ما عرف تباك هذا مكتب قول نهنا يجي صبح انتو جلسة أقرات سا قبر يجي مكتب ليش سوي موت هذا ولد عمر سنين ناصرين بس انتو كم سمرة سالي هذا كويتي ما في سالي ما كو فايدة عرفتي فيلبين كم موت سريلانكا كم موت नेहनेबी फिलूस ए बेलाती जेबी फिलूस चिदी कुवेटी मो अलके पे कुल्लू कद्दा एंतो अलके पे फक्कर कद्दा मम्मा तेदर प्लेस आउ चिदी लेस तो मां ए भी कला सोदी मक्तब बोती हमें एम्बेसी हराम आले काले कुवेटी वाजिद मुश्किला वल्ला कुवेटी हेवना तालिन कायसा कुवेटी हदा फिलिपीन सुलन साई वॉशिंग मशीन बेबी मौत हदा फिलिपीन हराम आले किला सामने चिदी कॉपी अल्लाह. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செய்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? தம்பி, நீங்கள் ஒரு முறை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க தானே, அந்த சஃப்னா அது தேவையில்லாமல் குவிட்டீஸாக பேசுது, கெட்ட வார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லி பேசிருந்தீங்கல்ல. இன்னைக்கு காலமாக ஒரு 12 மணி 11:30 மணி இருக்கும். எங்களோட மேடம் அந்த வீடியோ நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளோட ரூமா அவள் கட்டில் உட்காந்துருக்குறா, வீடியோ போய்கிட்டு இருக்கு, ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கா, வீடியோ போகுது. அப்போ அவள் பேசுகிற அந்த அரபியில் பேசுது பாருங்க, குவிட்டீத்து ஹைவானத்து அப்படி இப்படின்னு பேசுதுல, அதை இது பண்ணிட்டு சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த அந்த ஐடிக்கு போயிட்டா. அந்த ஐடிக்குள்ள போயிட்டு அந்த யூடியூப்காரவங்கள சிங்களத்தால ஏசி போட்டிருக்குல்ல, அப்ப அத கேக்குறா என்கிட்ட,
இது என்ன பேசியிருக்கு, இந்த லாங்குவேஜ் உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சாலும் சிங்களம் தெரிஞ்சாலும் இது பெருசா எனக்கு தெரியாது மேம், இது என்ன பேசியிருக்கு எனக்கும் புரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு நல்ல மறுபடி நல்லா கேளு என்ன சொல்லியிருக்கு, யூடியூப்னு பேசுது, ஏதோ பேசுது என்னன்னு கேளு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் எனக்கு அது விளங்கல மேடம் அப்படின்ட்டு. உடனே தம்பி அந்த இது பண்ணான், கூகுள்ல போயிட்டு அந்த சேட் பண்ணி கேட்டா அது அவ்வளவும் கெட்ட வார்த்தைன்ட்டு அதுல அவ என்ன பேசியிருக்காளோ அது அப்படியே வருது அரபில. அவ பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பேசியிருக்கு, இருக்கட்டும் இந்த வீடியோ 2ஐயும் நான் உசேன் பாபாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றா. உசேன் பாபா வந்து அவர் வந்து இங்கே போலீஸா இருக்காரு, அவர்கிட்ட நான் கொடுத்து இதை என்னன்னு பார்க்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நான் ஒண்ணுமே சொல்லலை, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கா தானே இது, இப்படி பேசுது பாரு இப்படி அப்படின்ட்டு. நீங்க உண்மையிலேயே எவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்றீங்க, இது ஒரு சில மரமண்டைங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. தேவையில்லாம யூடியூப்பையும் இது பண்ணிக்கிட்டு டிக்டாக்ல நாடகம் ஆடுறது தான் பெரிய இதா இருக்கு தம்பி. உண்மையிலே எனக்கு உடம்பே ஒரு மாதிரி செலுத்து போயிடுச்சு. எப்படி இது மறுபடியும் நம்ம எப்படி அவங்க முகம் முடிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு சரியான கவலையாகவும் போயிடுச்சு. நான் சொல்லிட்டேன் இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது மேடம் அப்படின்ட்டு. இதில் இந்த சகோதரியோட வாய்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். அதே போல் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ நான் தான் வீரி சூரி, நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு வேணா டிக்டாக்கை பொறுத்தவரையிலே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட்கள், அதுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து அந்த உள்ளாடையை காட்டின பெண் அவங்களுக்கு போடுறதுக்கு அவங்களும் அப்படித்தான் சில வீடியோக்கள் எனக்கு பதிவிட்டு இருந்தாங்க. இவங்களும் ஏதேதோ கண்ட மாதிரி பேசியிருந்தாங்க. இவங்க பேசினதுக்கெல்லாம் எங்களுடைய கௌரவம் கலண்டு கீழே வேலை போகிறது இல்லை, இவங்களுடைய மானம் தான் இன்னும் காற்றில் பறக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க தானே என்ன நடக்கும்ன்றது விரைவில் அவங்களுக்கே புரியும். ஆனால் என்ன, அது புரியும் போது காலம் கடந்திருக்கும், அவ்வளவுதான். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் சட்ட நடவடிக்கை. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க தானே, எப்படியுமே நிறைய பேர் இவங்களை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டிக்டாக் இருக்கு இல்லையா, டிக்டாக்கில் வந்து பின்புலம் நிறைய பேர் இருந்து அப்படித்தான் சூப்பர், அதான் சூப்பர் நீ தான் வேற லெவலு, அப்படித்தான் பேசணும் அப்படின்னு அந்த ஃபோன் பண்ணி விடுறானுங்க இல்லையா. கடைசியில் அவனுங்க ஃபோன் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது தெரியாமல் இந்த முட்டாள்கள் அதுக்கு அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ஃபோம் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நிச்சயமாக விரைவில் இதை பற்றி அவங்க உணர்வாங்க. ஆனால் உணரும் போது தாமதமாகி இருக்கும், விளங்கும், கொஞ்சம் சொனங்கும். Magi oddi sevi oddi sottam polis kalam ana ko iji وقتها سريلانكا طيب كلام سريلانكا هذا انا اذا تنين مشكله بدنا انا اقول ده انا ما تبيرو لا انت اني ابي சொன்னாங்கனி 10 லட்சம் கட்டணும், இந்த இது ஓடி 10 லட்சம் கட்டணும், நீ எப்படியோ போய்ட்டு ஆகும் என்று எனக்கு ஏசத்தா. நான் பயத்தில் வந்தேன். كم عمر؟ عمر 58 وين عمر 58 سريلانكا 58 اوكي شكرا. இந்த சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏஜெண்டால் எந்த ஒரு உதவியும் கிடைக்கல, அதே மாதிரி அடிப்பேன், உன்னைய பிடிச்சி போலீஸில் கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் நிறைய மிரட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சகோதரி வந்து வீட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கிறாங்க. இந்த வீடியோ பண்ணி இந்த சகோதரிக்கு இவங்களுடைய தெரிந்தவர்கள் குற்ற உறவினர்களுக்கு இவங்களுடைய வீடியோ போய் கிடைத்து அதுக்கப்புறமா இவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வரைக்கும் இந்த வீடியோ பகிர்ந்தது யார்? ஒரு அரபி மனிதர் தான். அதே மாதிரி நம்மளுக்காக இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் குரல் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகள், நம்மளுக்கு சாதகமாக வழங்கக்கூடிய சலுகைகளை பற்றி தொடர்ந்துமே ஒவ்வொரு மனிதர்களும் நல்ல மனிதர்கள் இன்றைக்கு வரைக்கும் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி அந்த கீழ்த்தரமான சில வார்த்தைகளை பேசி கீழ்த்தரமாக நடக்கக்கூடிய சில பெண்களால், சில ஆண்களால் இந்த மாதிரி நல்லவர்களும் நம்மளுக்கு எதிர்வரும் காலங்களில் நல்லது செய்ய மாட்டாங்க, நம்மளுக்காக பரிந்துரைக்க மாட்டாங்க, இறங்கி வந்து பேச மாட்டாங்க. அதுதான் உண்மை. அடுத்தது அந்த நாட்டவர் என்றாலே அந்த கௌரவமே இல்லாமல் போயிடும். இதில் சில வீடியோ காட்சிகள் இருக்குது, அரபி தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க. هلا متابعين، أول في هنا شغل سعودي فيه من بنغلاديش سولي. هذا السولي
يجلس ممكن 6 سنة ونص هو شيل فلوس 65,000، شيل فلوس واحد مرة، يعني ودي فلوس شيك بنك 65,000 كله فلوس كامل. حلو. أول فيه يودي بابا ماما فلوس، هذا من عندي أنا لوجه الله، يعني ما في فلوس راتب، هذا لهال كامل، اشتري ذهب، مصاريف، روح عمره 3 مرة، كل حاجة مصاريف، أكل، زيت، شعر، مدري إيش، كله ملابس عيد، كله أنا في فلوس، ما في خسارة، أنا فيها الحمد لله، هذا أجر عند الله. عشان كذا أي نفر عندك شغالة ما في قص فلوس بطاقة شحن، خلي راتب هذا كامل. أمانة معكم متابعين، أمانة معكم، سواق شغال أمانة معكم، اكسب أجر من الله عز وجل. السلام عليكم ورحمة الله وبركاته. مساء السعادة والنور والسرور. ولا شك الجميع اليوم سمعنا عن موضوع الشغالة والجريمة البشعة التي ارتكبت في حق طفل 1 وكم من شهر في دولة الحب والخير والأمان، دولة الكويت. أدام الله الأمن على الكويت حكومة وشعبا وعلى سائر بلاد المسلمين. لكم حذرنا في فيديوهات سابقة، واللي يرجع لفيديوهات قديمة وأيضا ما كنت عليه في منصة إكس تويتر سابقا من التحذير. لا تصيرون مطعم في مول وتجلسون الشغالة بروحها، عاملونها معاملة مش منبوذة عندكم، كونكم انكم انتم وافقتوا وجبتونها وهي بنت تستاهل، بنت يعني بالنسبة لها شيء، البسوها مما تلبسون، لا تلبسونها أرذل الهدوم وانت لابسة ماركات كامل يا أختي بالآلاف و200,000 لبسك، وهي لبسها ب5 دراهم و20 درهم و200 درهم، لبسيها من لبسك وعطيها. لا تقولون شو اللي دخل هالموضوع، يدخل لأن هاي نفسيات. يا ما حذرت قديما سابقا، وحتى أيام ما كنت فيها وكيل نيابة، يا ما حذرت وقلت ان في بعضنا ضبطناهم انهم تكرمون يحطون البول داخل الاكل. يا ما وحده مال الدوره الشهريه مالها تحط الدم والله بلاوي، والله بلاوي. يا ما ترضع اولاد من مكان وسخ، يا ما هم طفل صغير تتركونه عند الشغالات. وامس كم من فتره، من اسبوع اسبوعين، نزلت الفيديو وقلت يا ريت انكم انتم تعطون الموظفه اللي بتربي إجازة لمدة 6 سنوات 7 سنوات براتب لمدة 2 و4 سنوات ب75% من راتب حتى تتفرغ لأولادها. الحادثة اليوم اللي في الكويت 1 سنة وشي، تحطها في الغسالة وتسمع، والأب والأم وين؟ يمكن راقدين. وانتبهوا على الصريخ، يا الله يطلعونه من الغسالة إلى ما وصل للمستشفى توفى الولد. الأسباب ما معروفة. الأسباب أنا ولد جميل حلو وحبيت أذبحه، ولد إني أنا ما توفقت في أولاده وجبته، ولد كان يصارخ جدا ومؤذني الأسباب مهما تعددت الأسباب، ضحية مروعة، طفل 1 سنة وشي. لذلك الشخص البيت اللي يبى يجيب شغالة عاملوهن معاملة حسنة، عاملوهن معاملة حسنة، وانتبهوا لأغراضكم وحرص ولا تخون، اقفلوا على أغراضكم. ياما سرقات، ياما بلاوي صارت، ياما شي كل يوم ينقص شيء من البيت، ولا تعاملون. والله العظيم أقسم بالله ما يستوي شي. حتى أنتم في بعض العوائل للأسف يعني تطلب أكل ما يستوي إن تخلونها هي تتلم الأكل كامل وانتم ماكلين برا المطعم تكه وكباب وكنتاكي وماكدونالدز، تشتروا لها سندويشه بالنفس الاكل اللي تاكلون، اعطوها اياها وجدمونها عليكم حتى قبل. شو ما دام انتم تبون هالشيء، ما تقدر ان هي تشيل هالكنتاكي، تشيل مثلا الوجبات اللي برا اللي تشترونها، وهي مخلين لها العيش او شيء، الصالونه مال الظهر شي تبى تعشى، اشتروا لها حتى لو سندويشه من نفس اكلكم، ما بتخسرون شيء. 20 درهم ولا 25 درهم اضافي. لا تاكلوا، او انت تطلعون بنفسكم تتعشون برا وهي في البيت خلاص بدون ما تعرف. لا تاكلون قدامها الوجبات، واخر شيء هي تتنظف وتشوف شو ياسر، تطالع العظام، تطالع شي، وعينها وتفكيرها يوم عن يوم هي انتقام، وتاخرون رواتبها وتاخرون شي وتعاملونها. والبعض اللي يتحرش فيها من الرجال هداها الله، والبعض من الأولاد اللي يتحرش في الشغالة، والبعض اللي يعذب، والبعض. هاي نتيجته. ولا تتركون الأولاد 1 سنة وشي
سنة وشيء وسنة وشهر شهرين ولا 3 أشياء. الصبح هذا المفروض انه هو عند امه في حضن امه راقد. شو باخذها بفر على الخدامه هي من بدايتها من فجر الله خير. لكن ترى الناس ظروف ما حد يعرف ليش. تعب، ارهاق، مرض ويا الام، تركتها، لكن ما حد يقدر يلوم الام بعد نفس الشيء. بس كونكم انكم انتم الحين تجيبون شغاله، انتبهوا، مصيبه، كارثه. حفظ الله الجميع يا رب، وسلمنا وسلمكم من كل شر يا رب العالمين. இது அனைத்துமே நமக்காக, ஒவ்வொருவரும் நம்மளுக்காக குரல் கொடுத்தது, நம்மளுக்காக பேசிய வார்த்தைகள். தொழிலாளர்களை நல்லா கவனிங்க, அவங்களுக்கும் உடுப்பு ஆடைகளை வாங்கி கொடுங்க, அவங்களுடைய சம்பளங்களை பிடிக்காம கொடுங்க, அவங்கள சரியாக நடத்துங்க, அவங்க உங்களுக்கு சரியாக இருப்பாங்க, அவங்கள முதலாவது மனிதனாக மதிங்க. பலவிதமான கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஏன், எதுக்காக? ஏன் யாராவது வெளிநாட்டவர் போய் இல்லை நான் போய் பணம் கொடுத்தனா இப்படி பேசுங்கன்னு இல்லை, அவங்களுடைய மனசாட்சிக்கு இணங்க அவங்க அதை பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கீழ்த்தரமான சிலர் செய்கிற செயல்களாலேயும் வார்த்தைகளாலேயும் கடைசியில் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்போர்ட் கூட இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது ஒரு மாமா கிட்ட போயிடுச்சுன்னா சில மாமாக்கள் என்ன செய்வாங்க, அவங்க வேலை செய்கிற இடங்களில் துவானியாக்கள் அங்கே இங்கே எல்லா இடமும் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், சிலானி இப்படி பேசுகிறா, ஸ்ரீலங்காக்காரி இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காக்காரங்களை, நான் தான் சொன்னேன்ல, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த மாதிரியே இவங்க பேசிக்கிட்டு தெரிஞ்சா கடைசியில் எந்த நாடு பாணி அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னாலே விரட்டி அடிப்பாங்க. அந்த நாள் வாரத்துக்கு முன்னாடி இவங்களையெல்லாம் பேக்கப் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கரீம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஷேர் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.